இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7:24. ஒரு மனிதர் ஒரு குதிரையை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தார். அந்த குதிரை தன் எஜமான் சொல்வதை கேட்டு அவருக்கு உதவியாக இருந்து வந்தது. ஒரு நாள் அது பின்னால் இருந்த வேலியை எட்டி உதைத்ததனால் அதன் கால்களில் புண் உண்டானது. அதை கண்ட அந்த மனிதர் அதற்கு மருந்து போட்டு காயத்தை கட்டிவிட்டார். ஆனால் அந்த குதிரையால் சரியாக நடக்க முடியவில்லை. ஆகையால் ஒரு விலங்குகள் நல மருத்துவரிடம் போய் அந்த குதிரையை காட்டினார். அவர் அந்த குதிரையை பரிசோதித்து விட்டு அதற்கு புண் ஆறுவதற்கான மருந்தை கொடுத்தார். அதை சாப்பிடும் நேரத்தில் அந்த குதிரை நன்றாக நடந்தது. ஆனால் மருந்தை நிறுத்தினால் பின் திரும்பவும் நடக்க முடியாமல் போனது. அந்த மனிதர் திரும்பவும் அந்த மருந்தை கொடுத்தார். அதை சாப்பிட்ட குதிரை நடந்தது. பின் திரும்ப பழையபடி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தது. அந்த மனிதர் அந்த குதிரையை நேசித்ததால் மீண்டும் அதை மருத்துவரிடம் கொண்டு போய் காண்பித்தார். அந்த வைத்தியர் மயக்க மருந்து கொடுத்து அந்த காலை சரியாக பரிசோதித்து பார்த்த போது அந்த காலுக்குள் ஒரு இரும்பு கம்பி உள்ளே இருப்பதை கண்டார். அந்த குதிரை ஆன்டிபயோட்டிக் என்னும் கிருமி தடுப்பு மருந்தை சாப்பிடும் நேரம் சுகமாக இருந்தது. பின் அது மீண்டும் பழைய நிலைப்படி நொண்டி நொண்டி நடந்தது. அந்த இரும்பு கம்பியை அகற்றிவிட்டு சரியான மருந்து இட்ட போது அந்த குதிரை குணமாகி நன்கு நடக்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றும் இதை போலவே அநேகருடைய இருதயத்திற்குள் பாவத்தின் வேர் ஆழமாக பதிந்துள்ளது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறுகிறார்கள். ஆனாலும் திரும்ப திரும்ப அதே பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பாவ சுபாவம் வேர் விட்டு ஆழமாய் பதிந்திருப்பதால் தான். அதனால் தான் சில பாவங்கள் உடன்பிறப்பு போல அவர்களை விட்டு விலகி போவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று கூறுகிறார். சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது என நினைத்தாலும் நம் மாம்சம் அதை செய்யும்படி தூண்டுகிறது. அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது? பழைய மனிதனுக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் வளருவதே. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் துணையாக இருப்பதால் அவர் மூலமாக நாம் பாவத்தின் மேல் வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும். நம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வசனத்தின்படி பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தவளை நடத்துகிறீங்களா அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா சில பாவங்களிலே சீக்குண்டப்பா அதன் வேறு ஆழமாய் இருதயத்தில் பதிந்து விட்டபடியினாலே கர்த்தாவே அவற்றிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிகரெட், கஞ்சா ஆண்டவரே, பலவிதமான பாக்குகள் ஆண்டவரே, குடிவெறியின் ஆவிகள் ஆண்டவரே, விபச்சார வேசித்திர பாவங்களிலே சிக்குண்டு ஆண்டவரே அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பியும் விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திர தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விடுதலையாக்குவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.